ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது கமருதீனுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு காத்துட்ருக்கு. வெதர் விஜய் பார்வதியால் வரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அரோராவில் தான் வரப்போகுது. ஏன்னா அரோராவில் ஆல்ரெடி துஷார் வெளியே போயிட்டார், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நேற்று போயிட்டார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரோராவோட டார்கெட்டு கமருதீன் தான். ஏன்னா நேற்று ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு விஷயமும் தோணுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட பேசவே மாட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக போன வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி துஷார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இவரை பேசிட்டு இருக்கும்போது நமக்கே தோணுது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ துஷார் எவிட் ஆகிட்டாரு. எவிட் ஆகும்போது நேற்று திடீர்னு அழுகுறாங்க. எனக்கு அவன் போவானே எனக்கு தெரியாதுன்றாங்க. தெரியாதா? சரி, அதுக்கு நான் அவன் கூட சண்டை போட்டேன் அப்படின்றாங்க. ரைட்டு, அதுக்கு நான் தான் வெளியே போயிருக்கணுன்றாங்க. அது கரெக்டு தான் மேலே. அப்படின்னா இவன் வெளியே போகிறதுக்கு டிசர்வே இல்லை அப்படின்றாங்க. இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பிடிக்கணும். என்னன்னா இவன் வெளியே போகிறதுக்கு டிசர்வ் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா நீ தான் வெளியே போவேன்னு நினச்சேன். அதனால தான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உன்கிட்ட இருந்துச்சு. எப்படி துஷார் மேலே நம்ம ஃபோக்கஸ் கூட இருக்கிறது வெளியில் வெளியே வேறு மாதிரி போயிடுச்சு. அப்போ நம்ம கமருதீன் கூட இருந்தால் கமருதீனை தூக்கிடுவாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். எப்படி செம்மல்ல? எப்பா என்ன ஒரு இல்லத்தரன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி போட்டு புலபலம் போலந்தாங்க. நேற்று அடி நொறுக்குறாங்க. நம்மளே இதே வேறு யாராவது இருந்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், முதல்ல இந்த மாதிரி வாங்கியிருக்கவும் மாட்டாங்க. வாங்கியிருந்தாங்கன்னா இல்லை சார் நான் கிளம்புறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதை மீறி இருக்காங்கன்னா அவங்க சொன்ன அந்த 3 விஷயந்தான். என்னது? காசு, அப்புறம் ஃபேமஸ்ஸு, அப்புறம் திரும்ப காசு தான் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க. சரிங்களா? மற்றபடி அவங்க நேம் சேஞ்ச் பண்ணவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தவங்க வெளியில் போகணும், அது நானாக இருக்கக்கூடாது, மற்றவங்களாக இருக்கணும். அதேமாதிரி எனக்கு பிடித்தவர்கள் உள்ளே இருக்கணும். எப்படி அடேங்கப்பா. ஆனால் கமருதீன் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகிறது ரொம்ப கஷ்டம். இப்போது விஜய் பார்வதி கிட்ட பழகிறன்னா விஜய் பார்வதி எப்படின்னு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அரோராவை இது வரைக்கும் நம்மளால் கணிக்கவே முடியல. இப்போது அவர் போனதுக்கப்புறம் அடுத்தவரை டப்புன்னு வளர்றாங்க. நான் கமருதீன் தான் போவார்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே கமருதீன் போவான் நினச்சிட்டு கமருதீன் போகிறதுக்காக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால தான் கூட இருந்திருக்காங்க. இப்போ கமருதீன் வெளியே போகல. ஏன்னா கமருதீன் அங்கேயே சொல்லிட்டார், இது ஓட்டிங்ஸ் அடிப்படையில் தான் அவன் போயிருக்கான், வீடு ஃபீல் பண்ணாதான் அப்படின்னு. இப்போ மைண்டில் வரும் பாருங்கள். இப்போ அடுத்தது மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட பிளானை. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி கலாச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. வந்தாங்கன்னா பூச்சி உள்ளே போட்டுருவாங்க. நம்ம வெளியே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அரோராவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் கமருதீன் எப்போல்லாம் அரோராவுக்கு போகும்போது கண்டிப்பாக அது கண்ணி வெடி தான். அவர் காலை வச்சானா வெடிக்க போகுது. எப்போ என்ன நடக்க போகுது தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.